சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், அதிர்ச்சியில் ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. இந்த 4 மாத காலத்திற்குள் திமுக எப்படியாவது வென்றாக வேண்டும் என தொடர்ந்து தங்களது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவும் என்டிகே கூட்டணியும் சேர்ந்து திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக பீகாரில் எப்படி எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்து அங்கு போலி வாக்காளர்களை நீக்கி அதன் மூலம் அங்கு ஆட்சியை மாற்றினார்களோ அதே போலதான் தமிழ்நாட்டிலும் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக எஸ்ஐஆர் அப்படின்ற திட்டமுறையை கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து எஸ்ஐஆரின் மூலம் நேற்று வந்த அறிவிக்கையின்படி 96 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு வெளியானது. ஸ்டாலின் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்களும், உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியில் கிட்டத்தட்ட 89,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் அதிர்ச்சியில் உதயநிதி ஸ்டாலினும் உள்ளார்கள். தொடர்ந்து உதயநிதியும் ஸ்டாலினும் போலி வாக்குகளை வைத்தே தங்களது வெற்றியை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் எனவும், இதனால் அவர்களால் இம்முறை சொந்த தொகுதியிலே டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலை ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பணத்தின் வாயிலாக வெற்றி அடைந்து விடலாம் என கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. தொடர்ந்து அமித்ஷாவும் யார் யார்கிட்ட என்னென்ன பணம் எவ்வளோ பதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற பட்டியலை நயினார் நாகேந்திரன் என்னிடம் கொடுத்து விட்டார். கூடிய விரைவிலேயே ஊழல் செய்த அமைச்சர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். அதற்கான ஃபைல்ஸ் எனது டேபிளில் உள்ளது என சொல்லியிருந்தார். இதனால் கடும் பீதியில் திமுக அமைச்சர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து தற்போது இவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பீகாரில் எப்படி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததோ அதே போலதான் தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் நிகழும் என கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை கண்டிப்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட ஏற்பார். மேலும் திமுக என்பதே இல்லாமல் போகும் என்கின்ற தகவலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.